ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்பில் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான போஸ்டிங் பாஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரயில்வேயில் பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக சீரீஸ் கொடுத்துருப்போம். ஏஎல்பிக்கு தனியாக, குரூப் டிக்கு தனியாக, என்டிபிசிக்கு தனியாக நீங்கள் செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் எஸ்எஸ்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், ஜிடி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக நம்ம சீரீஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுவீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி போஸ்டிங் பாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படின்னா அந்த போஸ்டிங் பாஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் போடக்கூடிய எல்லா சீரீஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நம்ம ஆப்பில் வேறு எந்த கோர்ஸும் வாங்க வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங் பாஸ்லேயே வந்துடும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே எஸ்எஸ்சின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இதுக்கான போஸ்டிங் பாஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ரயில்வே எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ். இந்த ஒரு பாஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஆப்பில் நம்ம போடக்கூடிய எல்லா ரயில்வே சீரீஸ், எல்லா எஸ்எஸ்சி சீரீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இன்னும் நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டாம். ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், ரயில்வேக்கு தனியாக ஒரு பாஸு, எஸ்எஸ்சிக்கு தனியாக ஒரு பாஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. அப்படி கிடையாது, மொத்தத்தில் ஒரே பாஸ் தான், ரயில்வே எஸ்எஸ்சி பாஸ். இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே, இப்போ இந்த போஸ்டிங் பாஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் பேசிக்லேருந்து எல்லா லெவல்லையும் கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம ஷார்ட்கட்லேயும் டீச் பண்ணியிருப்போம், ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் டீச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். டெஸ்ட் சீரீஸும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இப்போ ரயில்வே எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமும் பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டும் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். அடுத்தது சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக தான் ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் கேட்காங்க. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம இ நோட்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இ நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ லைட் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அந்த இ நோட்ஸு. அது மாதிரி இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேவா ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிற நோட்ஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா டாபிக் கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ஸ்டடி பிளான்லேயும் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு முதல்ல கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குரூப் டி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா குரூப் டியில் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 2 டாப்பிக்கே நீங்கள் மொத்தமாக படித்து எழுத வேண்டாம். இப்போ ஜிகேல ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை மட்டும் தனியாக படித்து நம்ம அதுக்கான டாபிக் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் ஒரு டாப்பிக்கு எக்ஸாம்பிளுக்கு பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் படித்து அதுக்கான டெஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ உங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் ஆப்டிடியூட் டாபிக் வைஸாக இருக்கும், ரீசனிங் டாபிக் வைஸாக இருக்கும், இங்கிலீஷ் டாபிக் வைஸாக இருக்கும். அதுமாதிரி சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு ஈஸியாக எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். இப்போ குரூப் டி எக்ஸாம் நீங்கள் எல்லா டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் படித்து முடிச்சிட்டிங்க. அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட், சிஜிஎல்க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட், சிஹெச்எஸ்எல்க்கு, ரயில்வேயில் பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி, ஏஎல்பி இந்த மாதிரி ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். இது போக நம்ம ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் ஆட் பண்ணியிருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்பீட் பூஸ்டர் டாஸ்க் பார்க்கலாம். ஆப்டிடியூட், ரீசனிங் இதில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்பீடு வராது. புதுசாக படிக்கும் போது உங்களால் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ போட முடியும். இந்த ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 10 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் மேலே ஈஸியாக போட முடியும். நீங்கள் ஒரு 1 வீக் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்ம ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் 10 கொஸ்டின் அப்படிங்கிற கொடுத்துருப்போம். ஸோ ஆரம்பத்தில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்டன் பண்ணதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா
அந்த 2 கொஸ்டின் அப்படிங்கிறது 4ஆ மாறும், 6ஆ மாறும், 8ஆ மாறும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெமரி பூஸ்டர் டெஸ்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக். ஸோ நம்ம இதில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6000 கொஸ்டினுக்கு மேலே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இதோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் அந்த 6000 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாட்டிக் ஜிகேவை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் தெரியாது புதுசாக படிக்கும் போது. நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவீங்க. இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதே கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 10ல் 2ஆக ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை குவிஸாக பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக கஷ்டப்படாமல் படிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெமரி பூஸ்டர் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸு, கரண்ட் அஃபேர் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் ஆகும். இந்த டெய்லி டாஸ்க் மெமரி பூஸ்டர் குவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ரேண்டமாக ஒவ்வொரு டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு 2 to 3 மினிட் தான் ஆகும். அது நீங்கள் ரிப்பீட்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு 10 நாளில் நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமையே நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம வந்து எல்லா டாபிக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து எல்லா ஸ்டாட்டிக் ஜிகே, எல்லா சயின்ஸ் டாபிக் அது மாதிரி எல்லாமே அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஜிகே, சயின்ஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் படித்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆப்பில் எப்படி பார்க்கணும், எப்படி வீடியோ பார்க்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதை ஃபுல்லாக ஒரு டெமோவாக பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுக்குமான லிங்க்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் தான் வரிசையாக எல்லா கோர்ஸும் இருக்கும். இப்போ வந்து ரயில்வே SSC போஸ்டிங் பாஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனது வேலிடிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று 4 month, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 year. கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சேம் தான். ஸோ வந்து 4 monthக்கும் 2 yearக்கும் சேம் கண்டென்ட் தான். வேலிடிட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரயில்வே அண்ட் SSC போஸ்டிங் பாஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. உங்களுக்கு இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக ஸ்டடி பிளான் எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து RRB குரூப் D கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ALP, SSC MTS, CHSL அந்த மாதிரி நம்ம வரிசையாக கொடுக்குறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்கும். ஓகே. முதல்ல நம்ம இந்த பிளானுக்குள்ளே வந்து போகலாம். நம்ம வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். 90 days பிளான், 60 days, 45 days இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பிளான் வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங் வந்து இருக்குது. சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து புரோட்டோசோவா டிசீஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நோட்ஸ் டெஸ்ட் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ரீசனிங் டாபிக் முதல்ல வந்து பார்த்தோம் கோடிங் டிகோடிங் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இங்கே கோடிங் டிகோடிங்கான வீடியோ வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே ஆல் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் செக்ஷன் டெஸ்ட் இதுக்குள்ளே வந்து போங்க. இதில் வந்து ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டிகோடிங் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நம்ம ஸ்டடி பிளானில் பார்த்த இன்னொரு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் டிசீஸ் புரோட்டோசோவா. ஸோ நீங்கள் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த டிசீஸ் அண்ட் புரோட்டோசோவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ 2 PDF இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தமிழில், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நோட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2 PDF இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம். இப்படி இந்த டாப்பிக்கை படித்து இதுக்கான டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல் டெஸ்ட் சீரீஸில் சேம் அதே ஆல் டெஸ்ட் சீரீஸ் டாபிக் வைஸ் செக்ஷன் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சு எழுதும் போது இன்னும் சிம்பிளாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயே வந்து இருக்கும். இந்த புரோட்டோசோவா டாபிக் இங்கே நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் வந்து டாபிக் வைஸாக படிக்கிறதுக்கு வீடியோ நோட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து ஆப்டியூடில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் ஆப்டியூட் மாஸ்டர் கோர்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்கும் பேசிக்லேருந்தே இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஃபுல்லாக கொடுத்துருப்போம்.
ஸோ நீங்களும் இதே ஆர்டரில் பாருங்கள், ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெத்தடும் இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும், ஸோ ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ப்ராஃபிட் லாஸ், நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் இங்கேருந்தே வந்து லேர்ன் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அது மாதிரி ரீசனிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக் வந்து இருக்கும். ஸோ கோடிங், டி கோடிங் இதில் ஆரம்பித்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ். இப்போ வந்து எஸ்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்க்கான வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். அது போக அதுக்கான நோட்ஸ், கிராமருக்கான நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வீடியோ, நோட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஆல் டெஸ்ட் சீரிஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸு, இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், ஜிடி எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டி வரப்போகுது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து சேம் அதே எக்ஸாம் பேட்டர்ன்லேயே வந்து இருக்கும். இதேமாதிரி நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இது போக அடிஷனல் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க்கு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பீட் பூஸ்டர், மெமரி பூஸ்டர். ஸ்பீட் பூஸ்டர் அப்படிங்கிறது ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு, மெமரி பூஸ்டர் அப்படிங்கிறது ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே லிங்க் தான். நீங்கள் வந்து இதை ஒவ்வொரு டைமும் ரீடேக் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். அந்த 10 கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ண ஒரு சில கொஸ்டினும் வரும், புது கொஸ்டின் வரும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக குவிஸாக அதிகமாக பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதும், ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். இதான் நம்மளோட வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்பர். ஒன்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஜாயின்ட் இன் ரயில்வே எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் ரெகுலராக வந்து அனுப்புவோம். உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.